அன்பு நேயர்களுக்கு இனிய வணக்கம். தனுசு ராசிக்கார நேயர்களுக்கு நம்ம இன்னைக்கு வீடியோ பதிவுக்கு முழுமையாக போகிறதுக்கு முன்னாடி முருகரை மனதார வணங்கிட்டு வீடியோ பதிவுக்குள்ளே போகலாங்க. ஓம் முருகா போற்றி, ஓம் முருகா போற்றி, ஓம் முருகா போற்றி. எனக்காக்கும் முருகனே போற்றி. நல்லதே நடக்கும், நல்லது மட்டும்தான் நடக்கும். நம்முடைய தனுசு ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் தாயை போல அன்பு உள்ளம் கொண்டவங்களா இருக்காங்க. இவங்களை பொறுத்த வரைக்கும் தான் மட்டும் நல்லா இருக்கணும் அப்படிங்கிற சுயநலம் கிடையாதுங்க. தன்னை சுற்றி இருக்கிற எல்லாருமே நல்லா இருக்கணும் அப்படிங்கிற பொதுநல குணத்தோட இவங்க வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. இவங்க அனுதினமும் ஆண்டவனே துணை என்று வாழக்கூடியவங்களா இருக்காங்க. இதனால இவங்க பயங்கரமான புத்திசாலியா இருப்பாங்க. இவ்வளவு அருமையான நற்குணங்களை கொண்ட தனுசு ராசிக்கார அன்பு உள்ளங்களே, எல்லாரும் நலமா இருக்கீங்களா? என்னம்மா நீங்க வேற எங்களை பார்த்து நலமா இருக்கீங்களான்னு கேட்குறீங்களே. எங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய பிரச்சனைகள்ல நாங்க இந்த உலகத்துல உயிரோட வாழ்றதே பெரிய விஷயம். அது எப்படி நாங்க நலமா வாழ முடியும் அப்படின்னு உங்க மனசுல நினைக்கிறது புரியுதுங்க தனுசு ராசிக்காரர்களே. இந்த மாதம் ஏற்படக்கூடிய குருபெயர்ச்சி உங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வை கொண்டு வந்து சேர்க்க போகுதுங்க. உங்க வாழ்க்கையில இது நாள் வரைக்கும் தடைபட்ட அனைத்து காரியங்களுமே இனி வரக்கூடிய காலங்கள்ல தங்கு தடையின்றி நீங்க ஆசைப்பட்டபடி நடக்க போகுதுங்க. திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் நடக்க போகுது. குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்க போகுது. பூர்வீக சொத்து ரீதியாக இருந்த அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்கக்கூடிய மாதமாக இந்த மாதம் உங்களுக்கு அமைஞ்சிருக்குதுங்க. தனுசு ராசிக்காரர்களே, இந்த மாதம் கிரகநிலை எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க. தைரிய வீரிய ஸ்தானத்தில் சனி பகவானும் ராகு பகவானும் இருக்காங்க. களத்திர ஸ்தானத்தில் குரு பகவான் இருக்காருங்க. அஷ்டமஸ்தானத்தில் சுக்கிர பகவான் இருக்காருங்க. பாக்யஸ்தானத்தில் சூரிய பகவான், புதன் பகவான், கேது பகவான் இருக்காங்க. தொழில் ஸ்தானத்தில் செவ்வாய் பகவான் இருக்காருங்க. அயன சயன போகஸ்தானத்தில் சந்திர பகவான் இருக்காருங்க. இந்த கிரகநிலை மாற்றத்தின் மூலமாக இருள் நிறைந்த உங்க வாழ்க்கையில பிரகாசம் வரப்போகுதுங்க. உங்க வாழ்க்கையில சந்தோஷம் நிலைச்சிருக்க போகுதுங்க. உங்க வாழ்க்கையில இது நாள் வரைக்கும் இருந்த அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்கக்கூடிய மாதமாக உங்களுக்கு இந்த மாதம் அமைஞ்சிருக்குதுங்க. நம்மளோட தனுசு ராசியில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் யாராருன்னு பார்த்தீங்கன்னா மூலம், பூராடம், உத்திராடம், ஒன்னாம் பாதங்க. நம்மளுடைய தனுசு ராசிக்காரங்களுடைய வாழ்க்கையில இந்த மாதம் கிரகநிலை மாற்றத்தின் மூலமாக நல்லதெல்லாம் அடுக்கடுக்கா நடக்க போகுதுங்க. நம்மளுடைய தனுசு ராசிக்காரங்க தங்களுடைய இலக்கை நோக்கி பயணிப்பாங்க. இவங்க உண்மை, நேர்மை, உழைப்பு போன்ற குணங்களை உடையவங்களாம் இருப்பாங்க. பிறர் என்ன சொன்னாலும் இவங்க தங்கள் குணத்திலிருந்து மாறவே மாட்டாங்க. மற்றவங்க தயங்கும் வேலையை இவங்க சாதாரணமாக செய்து முடிப்பாங்க. குரு பயிற்சியின் தாக்கம் குரு பகவான் கடகம் ராசிக்கு அதிசய பயிற்சி செய்வதால் தனுசு ராசிக்காரர்களுக்கு நல்ல மாற்றங்கள் ஏற்பட போகுதுங்க. தனுசு ராசிக்காரர்களுக்கு குரு பெயர்ச்சியால் பலவிதமான நன்மைகள் ஏற்பட போகுது. உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்கணுங்க. யாருக்கும் ஜாமீன் கையெழுத்து போடக்கூடாதுங்க. கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் கவனமாக இருந்துக்கணும். ஒருத்தங்கிட்ட பேசும்போதும் சரிங்க, ஒரு செயலை செய்யும் போதும் சரி, இந்த செயலை செய்யலாமா, இந்த சொல்லை இவங்கக்கிட்ட சொல்லலாமா அப்படின்னு 1க்கு 2 முறை ஆலோசனை பண்ணி நீங்கள் செயல்படணுங்க. குரு பகவான் ராசிக்கு 2ஆம் இடத்தை பார்க்கறதுனால பேச்சில் இனிமை கூடுங்க. பேச்சின் மூலம் பல காரியங்களை சாதிப்பீங்க. 4ஆம் வீட்டை குரு பார்க்கறதுனால வீடு கட்டும் பணி மீண்டும் தொடங்குங்க. தாயார் வழியில் நன்மைகள் கிடைக்கும். உங்கள் குடும்பத்தில் சுபகாரியங்கள் தொடர்ச்சியாக நடக்குங்க.
குரு பெயர்ச்சியால் தனுசு ராசிக்காரர்களுக்கு அதிர்ஷ்டம் உண்டாக போகுதுங்க. குடும்பத்தில் ஒற்றுமை மேம்பட போகுது. 12ஆம் வீட்டை குரு பார்க்கறதுனால சுப செலவுகள் அதிகரிக்குங்க. குலதெய்வ வழிபாடு செஞ்சீங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் நடக்கக்கூடிய துன்பங்கள் எல்லாமே காணாமல் போயிருங்க. உங்களுடைய குணம் போல உங்கள் வாழ்க்கையும் அருமையாக இருக்குங்க. ஆண்கள் செய்யும் தொழிலில் முன்னேற்றம் ஏற்படுங்க. வெளிநாட்டு தொடர்புகள் கிடைக்கும். திடீர் சொத்து ஆதாயம் உண்டாகும். ஆரோக்கியத்தில் சின்ன சின்ன பிரச்சனைகள் வரலாம், எச்சரிக்கையாக இருந்துக்கோங்க. தனுசு ராசியினர் தங்களுடைய இலக்கை நோக்கி பயணிப்பாங்க. கடுமையாக உழைப்பாங்க. அடுத்தவங்க செய்ய முடியாதுன்னு ஒதுக்கி வச்ச காரியத்தை கூட அழகா திட்டம் தீட்டி செயல்படக்கூடியவங்களா இவங்க இருப்பாங்க. குடும்பத்தில் ஒற்றுமை மேம்படும். திருமண யோகம் உண்டாகும். குழந்தை பாக்கியம் கிடைக்கும். தொழில் மற்றும் வியாபாரத்தில் புதிய கூட்டாண்மை ஏற்படும். அரசாங்க உத்தியோகத்துக்கு முயற்சி செய்தால் வெற்றி கிடைக்கும். அரசியல்வாதிகளுக்கு மக்களின் ஆதரவு பெருகும். விவசாயிகளுக்கு நிலம் சார்ந்த பிரச்சனைகள் தீரும். நிதிநிலையில் வீட்டில் குருவின் பார்வை விழுவதால் சிலருக்கு உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவைங்க. யாருக்கும் ஜாமீன் கையெழுத்து போடுறதுக்கு முன்னாடி 1க்கு 2 முறை ஆலோசனை பண்ணி செயல்படுறது உங்களுக்கும் நல்லது, உங்களை சுற்றி இருக்கிறவங்களுக்கும் நல்லதுங்க. உங்கள் ஜாதக கட்டத்தில் குரு எந்த இடத்துல இருக்கிறாரு, அவர் கூட அசுப கிரகங்கள் இருக்குதா சுப கிரகங்கள் இருக்குதா அப்படிங்கிறத பார்த்து தெரிஞ்சு கொள்ளுங்க. அசுப கிரகம் இருந்தால் அதற்கு என்ன பரிகாரம் செய்யணும் அப்படிங்கிறத தெரிஞ்சு அதை பின்பற்றினா போதுங்க, உங்கள் வாழ்க்கையில் வெற்றி கிடைக்கும். அரசியல்வாதிகளுக்கு மக்களின் ஆதரவு பெருகும். விவசாயிகளுக்கு நிலம் சார்ந்த பிரச்சனைகள் தீரும். நிதிநிலையில் சேமிப்பு உயரும். குடும்பத்தில் ஒற்றுமை இருக்கும். திருமணம் ஆகாதவர்களுக்கு நல்ல வரன் கிடைக்கும். காதல் உறவு இனிக்குங்க. தனுசு ராசியில் இருக்கக்கூடிய ஆண்கள் பெண்கள் வேலைவாய்ப்பு சிறப்படையும். வெளிநாட்டு யோகம் உண்டாகும். ஆன்மீக ஸ்தலங்களுக்கு யாத்திரை சென்றீங்கன்னு வச்சுக்கோங்க, உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து துன்பங்களும் காணாமல் போயிடும். உங்களுடைய செயல்கள் போல உங்கள் வாழ்க்கையில் நல்லது மட்டும்தாங்க நடக்கும். கெட்டதுங்கிற பேச்சுக்கு துளி கூட இடம் கிடையாதுங்க. தனுசு ராசிக்கார நேயர்களே, நீங்கள் இந்த நிமிஷம் வரைக்கும் உங்களுக்காக வாழ்க்கையை வாழறதே கிடையாதுங்க. உங்களை சுற்றி இருக்கிறவங்களுக்கு பயந்து தாங்க வாழ்க்கையை வாழ்ந்துக்கிட்டு இருக்கீங்க. நாம் இந்த செயலை செஞ்சால் நம்மளை சுற்றி இருக்கிறவங்க நம்மளை பற்றி தப்பாக நினச்சிருவாங்களோ, இந்த சொன்னால் நம்மளை பற்றி அவங்க தப்பாக நினச்சிருவாங்களோ அப்படின்னு அடுத்தவங்களை கண்டு பயந்து வாழ்க்கையில் எந்த ஒரு செயலையும் செய்யாமல் ஒரே இடத்துல நீங்கள் முன்னேறாமல் நின்றுக்கிட்டு இருக்கீங்க. இனி வரக்கூடிய காலங்களையாவது யாரை கண்டும் அச்சப்படாம கடவுளை கண்டு மட்டும் பயந்தா மட்டும் போதுங்க. வேற யாரை கண்டும் நீங்க பயப்பட வேண்டாம். கடவுள் இந்த உலகத்துல உங்களை எதுக்காகங்க படைச்சிருக்காரு? உங்களுக்காக நீங்க வாழணும் அப்படிங்கறக்காக தான் படைச்சிருக்காரு. உறவுகளுக்காகவும் நண்பர்களுக்காகவும் உங்களுடைய வாழ்க்கையை நீங்க தியாகம் பண்றது நியாயம் கிடையாதுங்க. உங்களுக்காக உங்க வாழ்க்கையை வாழ கத்துக்கோங்க. வாழ்ற வாழ்க்கை ஒரு முறை தாங்க. அந்த வாழ்க்கையை உங்களுக்காக வாழ கத்துக்கோங்க. நீங்கள் என்னதான் உங்கள் வாழ்க்கையை தியாகம் செஞ்சாலும் உங்களை சுற்றி இருக்கக்கூடிய உறவுகளோ நண்பர்களோ நீங்கள் கஷ்டப்படக்கூடிய சூழ்நிலையில் வந்து உதவுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிச்சயமாக கிடையாதுங்க. இந்த களி உலகத்தில் எல்லாருமே நம்மளை தேவைக்காக தாங்க பயன்படுத்துகிறாங்க. தேவைக்காக தான் நம்மளை பயன்படுத்துகிறாங்களா அப்படிங்கிறத நீங்கள் தெரியாத வரைக்கும் வாழ்க்கையில் முன்னேறாமல் அதே இடத்துல தாங்க இருக்க முடியும். ஆமாங்க, கூட பிறந்த உடன்பிறப்புகளாக இருக்கட்டும், நம்முடைய உறவினர்களாக இருக்கட்டும், நண்பர்களாக இருக்கட்டும், யாரா வேணாலும் இருக்கட்டும், எல்லாருமே நல்லவங்க அப்படின்னு சொல்ல முடியாது. 100ல் ஒரு 10% பேர் தாங்க இந்த உலகத்தில் நம்ம நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க. மீதம் இருக்கக்கூடியவங்க எல்லாருமே நம்மளை பற்றி துளி கூட கேர் பண்ணிக்கவே மாட்டாங்க. விழுவதெல்லாம் எழுவதற்கே என்று நம்பும் நீங்கள் யார் தைவினாலும் இருக்காம சொந்த காலில் நிற்கும் தன்மான சிங்கங்கள். உங்கள் குடும்பத்தில் இது நாள் வரைக்கும் இருந்த அனைத்து பிரச்சனைகளுக்கும் இந்த குருபெயர்ச்சிக்கு பிறகு தீர்வு கிடைக்க போகுது. குடும்பத்தில் உங்கள் பேச்சுக்கு மரியாதை கிடைக்க போகுது. உங்களின் அறிவுரையை எல்லாரும் ஏற்றுக்க போகிறாங்க.
தடைபட்டிருந்த சுபகாரியங்கள் இனி நல்லபடியா நடக்க போகுது. பழைய பகைய மனசுல வைக்காம உறவினர்களுடன் அன்பா பழகுங்க. பகைக்கு யார் காரணம் அப்படிங்கிறத ஆராய்ச்சி பண்ணி உங்களோட வாழ்க்கையை நீங்க வேஸ்ட் பண்ண வேண்டாம். நண்பர்கள் கிட்ட பேசும்போது கவனமா பேசுங்க, பழகுங்க. கணவன் மனைவிக்கு இடையே இருந்து வந்த மனக்கசப்புகள் எல்லாம் விலக போகுது. கணவன் மனைவி இருவருமே ஒற்றுமையான வாழ்க்கையை வாழ போறீங்க. ராசியை குரு பகவான் பார்க்கறதுனால அழகு இளமை கூட போகுது. எதிலும் துல்லியமாக திட்டமிட்டு வெற்றி பெற போறீங்க. மனசுல இருந்த குழப்பங்கள் சங்கடங்கள் எல்லாம் விலக போகுது. உங்களோட மனசுல புது உற்சாகம் பிறக்க போகுது. சமுதாயத்துல உங்களுடைய அந்தஸ்தும் மதிப்பும் உயரப்போகுது. கௌரவ பதவிகள் உங்களை தேடி வரப்போகுதுங்க. சொந்த ஊர்ல நீங்க மதிக்கப்பட போறீங்க. ஊர் விசேஷங்கள்ல நீங்க முன்னின்று நடத்த போறீங்க. புதுசா குளம் வெட்டுறது, கிணறு அமைக்கிறது அப்படிங்கிற மாதிரி பொது காரியங்கள்ல நீங்க ஈடுபட போறீங்க. உங்க குடும்பத்துல சுபகாரியங்கள் தொடர்ச்சியா நடக்க போகுது. இது நாள் வரைக்கும் தடைபட்டிருந்த அனைத்து விஷயங்களும் உங்க வாழ்க்கையில இனி வரக்கூடிய காலங்கள்ல தங்கு தடையின்றி நடக்க போகுதுங்க. உங்களுடைய ஆசைகள் கனவுகள் எல்லாமே நிறைவேறக்கூடிய மாதமாக உங்களுக்கு இந்த மாதம் அமைஞ்சிருக்குதுங்க. தனுசு ராசியில் இருக்கக்கூடிய வியாபாரிகளே, உங்களுக்கு இந்த குருபெயர்ச்சி அருமையா இருக்க போகுது. புது பாய்ச்சலை வியாபாரத்தில் காட்ட போறீங்க. உங்களின் தனித்தன்மை வெளிப்பட போகுதுங்க. வருட பிற்பகுதியில் வியாபாரத்தை விரிவுபடுத்த வங்கி கடன் உதவி கிடைக்க போகுது. புதிய வாடிக்கையாளர்கள் உங்களுக்கு கிடைக்க போறாங்க. ரியல் எஸ்டேட், உணவு விடுதி, வாகன உதிரி பாகங்கள் மூலமா உங்களுக்கு லாபம் கிடைக்க போகுது. கூட்டு தொழிலில் உங்களுக்கு நிறைய லாபம் கிடைக்க போகுதுங்க. நீங்க சின்னதா பொட்டிக்கடை வச்சிருந்தாலும் சரிங்க, பெரிய டிபார்ட்மெண்ட் ஸ்டோர் வச்சிருந்தீங்கனாலும் சரி, நீங்க எந்த தொழில் பண்ணாலும் சரி, நீங்க எந்த அளவுக்கு உழைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு லாபம் கிடைக்குங்க. உங்க குடும்பத்துல சந்தோஷம் நிலைச்சிருக்குங்க. பழைய பங்குதாரர்களின் ஆலோசனைகளையும் கேட்டு நடந்துக்கங்க. அதிகமாக மக்கள் கூடும் இடத்துக்கு கடையை மாற்ற திட்டமிடுங்க. உங்கள் குடும்பத்தில் சந்தோஷமான நிகழ்ச்சிகள் அடுக்கடுக்காக நடக்கும். உத்தியோகத்தில் பணிச்சுமை சற்று குறையும். மேலதிகாரியின் சொந்த விஷயங்களில் தலையிடும் அளவுக்கு அவர்கிட்ட நெருங்க வேண்டாம். நீங்கள் எதிர்பார்த்த பதவி உயர்வு, சம்பள உயர்வெல்லாம் கிடைக்க வாய்ப்பு இருக்கு. சிலருக்கு அயல்நாட்டு தொடர்புடைய நிறுவனங்களிலிருந்து நல்ல வாய்ப்புகள் தேடி வரும். சக ஊழியர்களை பற்றி தலைமை இடத்துல நீங்கள் புகார் கூற வேண்டாம். அலுவலகத்தில் உங்களோட வேலை உண்டு, நீங்கள் உண்டுன்னு அமைதியாக இருந்துக்கோங்க. கணினி துறையில் இருக்கக்கூடியவங்களுக்கு இந்த மாதம் பதவி உயர்வு, சம்பள உயர்வெல்லாம் கிடைக்க போகுது. உங்களுக்கு தனியார் துறையாக இருந்தாலும் சரி, அரசு துறையாக இருந்தாலும் சரி, உங்களுடைய பணி நிரந்தர பணியாக உங்களுக்கு கிடைக்க போகுதுங்க. மனிதனா பிறந்த ஒவ்வொருவருக்கும் ஆசை இருக்கதாங்க செய்யும். அந்த ஆசைகளை அடைய நம்ம நினைச்சா மட்டும் பத்தாதுங்க. முழு மனசோட நம்மளுடைய ஆசைகளை அடைவதற்கான வழியை ஒவ்வொரு நாளும் என்ன பண்ணணும்னு யோசிச்சு அதற்கான திட்டங்களை தீட்டி உழைச்சிக்கிட்டே இருக்கணுங்க. உழைச்சா நிச்சயமா நம்மளுடைய ஆசைகள் எல்லாமே நிறைவேறிடுங்க. உங்க வாழ்க்கையில இனி வரக்கூடிய காலங்கள்ல உங்களுடைய அனைத்து ஆசைகளும் நிறைவேற போகுதுங்க. அப்படி ஒவ்வொரு மனிதனுக்கும் இருக்கக்கூடிய பொதுவான ஆசை என்னன்னு பார்த்தீங்கன்னா 16 செல்வங்களையும் அடைந்து வாழணும் அப்படின்னு தான் ஒவ்வொரு மனிதனுடைய ஆசையும் இருக்குதுங்க. பணம் வேணும், பதவி வேணும், புகழ் வேணும், கௌரவம் வேணும் அப்படின்னு தான் ஒவ்வொரு மனிதனும் தினமும் வாழ்ந்துகிட்டு இருக்கான். அதை நோக்கிய பயணத்தை தான் ஒவ்வொரு நாளும் மனிதன் வாழ்ந்துகிட்டு இருக்கான். ஒவ்வொரு நாளையும் ரசிச்சு வாழ்றது கிடையாது. எந்த ஒரு மனிதனும் போராட்டத்துல தாங்க இந்த உலகத்துல ஒவ்வொரு மனிதனும் வாழ்க்கைய வாழ்ந்துட்டு இருக்காங்க. இந்த உலகத்தில் ஒரு சராசரி மனுஷனுடைய ஆசை என்னவாங்க இருக்கும்? எனக்குன்னு ஒரு வீடு வேணும், எனக்குன்னு ஒரு வாழ்க்கை துணை வேணும், எனக்குன்னு ஒரு நிரந்தரமான வேலை வேணும், நோய் நொடி இல்லாத வாழ்க்கை வேணும். இதுதாங்க ஒரு சராசரி மனிதனுடைய ஆசையாக இருந்திருக்கும். அந்த ஆசைகளை கூட நீங்கள் இது நாள் வரைக்கும் அடைய முடியாமல் ரொம்பவும் கஷ்டப்பட்டுட்டு இருந்தீங்க. ஆனால் இனி வரக்கூடிய காலங்களில் உங்களுடைய சராசரி ஆசையெல்லாம் நிறைவேற போகுதுங்க.
உங்களுடைய மனசில் இது நாள் வரைக்கும் பலவிதமான மனக்கவலை, உடல்நல பிரச்சனை, குடும்ப பிரச்சனை, பண பிரச்சனைன்னு நீங்கள் இது நாள் வரைக்கும் நிம்மதியாக தூங்க முடியாமல் ரொம்பவும் கஷ்டப்பட்டுட்டு இருந்தீங்க. ஆனால் இனி வரக்கூடிய காலங்களில் உங்களுடைய உடல்நல பிரச்சனை, மனப்பிரச்சனை, பணப்பிரச்சனை எல்லாமே காணல் நீராக மறைய போகுது. உங்களுடைய வாழ்க்கையே அழகாக மாறப்போகுதுங்க. கவலை இல்லாமல் நிம்மதியாக நீங்கள் தூங்க போகிறீங்க. நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் இது நாள் வரைக்கும் முன்னேறாமல் இருக்க சில காரணங்கள் இருக்குதுங்க. காரணங்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஒருத்தங்கிட்ட பேசும்போதும் சரிங்க, ஒருத்தங்கிட்ட பழகும் போதும் சரி, அவங்க நல்லவங்களா கெட்டவங்களா, நீங்கள் நல்லா இருக்கணும்னு அவங்க நினைக்கிறாங்களா அப்படிங்கிற இடம் பொருள் ஏவல் அறியாமல் நீங்கள் எல்லார்கிட்டையும் யதார்த்தமாக இருக்கீங்க. நீங்கள் எல்லார்கிட்டையும் யதார்த்தமாக இருக்கிறது தப்பு கிடையாதுங்க. நல்லவங்க யார் கெட்டவங்க யாருன்னு அறிஞ்சு செயல்படுறது உங்களுக்கு ரொம்பவும் நல்லதுங்க. உங்களுடைய குடும்ப ரகசியங்களையும் தொழில் ரகசியங்களையும் மற்றவங்க கிட்ட பகிர்றதுக்கு முன்னாடி 1க்கு 2 முறை ஆலோசனை பண்ணுறது உங்களுக்கு ரொம்பவும் நல்லதுங்க. ஏன்னா இந்த உலகத்தில் 190% பேர் நீங்கள் நல்லா இருக்கக்கூடாது அப்படின்னு தாங்க நினைப்பாங்க. அந்த 10% பேர் தான் நீங்கள் வாழ்க்கையில் முன்னேறணும் அப்படின்னு நினைப்பாங்க. அந்த 10% பேரை நீங்கள் கண்டுபிடிச்சு அவங்க கிட்ட உங்கள் வாழ்க்கையோட ரகசியங்களை சொன்னீங்கன்னா கூட உங்கள் வாழ்க்கையில் எந்த பிரச்சனையும் வராதுங்க. அந்த 90% பேர்கிட்ட நீங்கள் தெரிஞ்சோ தெரியாமலோ உங்கள் வாழ்க்கையோட நல்லது கெட்டதை ரகசியத்தை சொன்னீங்க அப்படின்னா அதுவே உங்கள் வாழ்க்கைக்கு பெரிய பிரச்சனையாக வர வாய்ப்பு இருக்குதுங்க. அதனால நீங்கள் ஒருத்தங்கிட்ட பேசும்போதும் பழகும்போதும் எச்சரிக்கையாக இருக்கணுங்க. உங்களை நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்கல்ல, அவங்கள அறிஞ்சு செயல்படுறது உங்கள் வாழ்க்கைக்கு ரொம்பவும் நல்லதாக இருக்குங்க. இந்த உலகத்தில் யாருங்க கோடீஸ்வரன்? கோடியா பணம் வச்சிருக்கிறவங்களா, பிடிச்ச உணவுகளை சாப்பிட்றவங்களா, பிடிச்ச உறவுகள் கிட்ட பேசுகிறவங்களா? இதில் யாருமே கோடீஸ்வரன் கிடையாதுங்க. யார் ஒருத்தவங்க நோய் நொடி இல்லாமல் மனக்கவலை இல்லாமல் நிம்மதியாக தூங்குறாங்களோ அவங்க தாங்க இந்த உலகத்திலேயே சிறந்த கோடீஸ்வரன். அப்பேற்பட்ட கோடீஸ்வரன் ஆகக்கூடிய யோகம் உங்களுக்கு இந்த மாதம் அமைஞ்சிருக்குதுங்க. உங்கள் வாழ்க்கையில் இனி வரக்கூடிய காலங்களில் கவலை கண்ணீர் அப்படிங்கிற பேச்சுக்கெல்லாம் துளி கூட இடம் கிடையாதுங்க. இது நாள் வரைக்கும் உங்களுடைய மனசில் இருந்த மனக்கவலைகள் எல்லாம் இனி வரக்கூடிய காலங்களில் காணாம போகுதுங்க. நீங்கள் சந்தோஷமான ஆரோக்கியமான வாழ்க்கையை இனி வரக்கூடிய காலங்களில் வாழ போறீங்க. உங்கள் வாழ்க்கையில் சந்தோஷம் நிலைச்சிருக்க போகுதுங்க. கலைஞர்களுக்கு நல்லதொரு நிறுவனத்தில் வேலைவாய்ப்பு கிடைக்கும். அரசால் கௌரவிக்கப்பட போகிறீங்க. நடிகர்கள் சிறந்த கதாபாத்திரங்களை தேர்வு செய்து நடிக்க போகிறீங்க. இசைத்துறையை சேர்ந்தவங்க மேற்கொண்டு ஆராய்ச்சி படிப்பில் ஈடுபட போகிறீங்க. உங்கள் கல்வி நிலையை உயர்த்தி கொள்வது நல்லதுங்க. இந்த குரு பயிற்சி புது சிந்தனைகளையும் முன்னேற்றத்தையும் ஏற்படுத்தி தரதா உங்களுக்கு அமையுதுங்க. தனுசு ராசிக்காரர்களே, உங்கள் வாழ்க்கையில் இந்த குரு பயிற்சிக்கு பிறகு அதிசயங்கள் அற்புதங்கள் எல்லாம் நடக்க போகுது. நீங்களே எதிர்பாராத விஷயங்கள் எல்லாம் உங்கள் வாழ்க்கையில் நடக்க போகுதுங்க. என்னம்மா நீங்கள் நல்லதெல்லாம் நடக்குன்னு சொன்னீங்க, இப்போ நீங்களே எதிர்பாராத விஷயங்கள் எல்லாம் நடக்க போகுதுன்னு சொல்லி எங்களை பயமுறுத்துறீங்களே அப்படின்னு உங்கள் மனசில் நினைக்கிறது புரியுதுங்க. தனுசு ராசிக்காரர்களே, நீங்களே எதிர்பார்க்காத அளவுக்கு நல்ல விஷயங்கள் நடக்க போகுதுங்க. கெட்ட விஷயங்கள் நடக்கிறதுக்கு துளி கூட வாய்ப்பே கிடையாதுங்க. உங்களுடைய எண்ணம் போல உங்க வாழ்க்கையில நல்லதெல்லாம் நிலைச்சிருக்க போகுதுங்க. உங்க வாழ்க்கையே சொர்க்கமா மாற போகுதுங்க. அடுத்ததாக நம்முடைய தனுசு ராசியில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு நட்சத்திரக்காரர்களுக்கும் இந்த மாதம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க. நம்முடைய தனுசு ராசியில் இருக்கக்கூடிய முதல் நட்சத்திரம் மூலம். உங்களுக்கு இந்த மாதம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க. இந்த மாதம் தொழில் வியாபாரம் தொடர்பான காரியங்களில் அலைய வேண்டிய சூழ்நிலை இருக்கும். பணவரத்து எதிர்பார்த்தபடி இருக்கும். முக்கிய நபர்களின் உதவி உங்களுக்கு கிடைக்கும். உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு முன்னேற்ற வாய்ப்புகள் வரும். புதிய
வேலை தேடுறவங்களுக்கு வேலையெல்லாம் கிடைக்க போகுது. அடுத்ததாக பூராடம் நட்சத்திரம். உங்களுக்கு இந்த மாதம் அருமையா இருக்க போகுதுங்க. கணவன் மனைவிக்கு இடையே நெருக்கம் காணப்பட போகுது. உடல் ஆரோக்கியத்தில் சிறப்பு ஏற்பட போகுதுங்க. அடுத்ததாக நம்முடைய தனுசு ராசியில் இருக்கக்கூடிய நட்சத்திரம் உத்திராடம் 1ஆம் பாதம். உங்களுக்கு இந்த மாதம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க. இந்த மாதம் நீங்கள் சாமர்த்தியமாக செயல்பட்டு காரியங்களை வெற்றிகரமாக செய்து முடிக்க போறீங்க. பயணங்கள் செல்லக்கூடிய சூழ்நிலை வரலாம், கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. உத்தியோகத்தில் முன்னேற்றம் ஏற்படக்கூடிய மாதமாக உங்களுக்கு இந்த மாதம் அமைஞ்சிருக்குதுங்க. உங்களுடைய ஆசைகள் கனவுகள் எல்லாமே இந்த மாதம் ஏற்படக்கூடிய குருபெயர்ச்சியின் மூலமாக நடக்க போகுது. உங்கள் வாழ்க்கையில் இந்த மாதம் மேலும் நல்லதெல்லாம் நடக்க நீங்கள் செய்யக்கூடிய பரிகாரம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, செவ்வாய்க்கிழமை தோறும் உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய விநாயகர் ஆலயத்துக்கு போயிட்டு விநாயகரை மனதார வணங்கிட்டு வாங்க. உங்கள் வாழ்க்கையில் நல்லது மட்டும்தாங்க நடக்கும். நன்றி, வணக்கம்.